ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. பார்த்தீங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த 25,000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்த நேற்று. ஸோ கிட்டத்தட்ட அந்த தூரத்தை விட தாண்டியே போயிடுச்சு. 25,060, 70 இன்னும் ஒரு 50-60 பாயிண்ட் மேலே கூட மூமெண்ட் ஆகிடுச்சு. என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கேண்டில்ஸே வந்து அந்த தூரத்தை கடந்துடுச்சு. ஒரு கேப் அப்பில் கண்டினியூவாக வந்து ரேலி கொடுத்தோம், அந்த மூமெண்ட்டமே கொடுத்துச்சு. சரி, இப்போது இந்த வியூஸ்லாம் வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் குரூப்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. எஸ், இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்பிங் கூட நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5% கிட்ட நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. அந்த மூமெண்டமில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஒரு சில வந்து ஹோல்டிங்கில் இருக்கவங்க அவங்களுடைய ட்ரெயிலிங் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கு. இல்லை 1:1, 1:1.5 ப்ராஃபிட் புக் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி சார் இருக்கும், இங்கேருந்து என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸு கொஞ்சம் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. அதாவது இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்குள்ள அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு அந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸு இங்கேருந்து ரிவர்ஸ்க்கான பிளான் எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இந்த 24,920 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் ப்ரைஸ் ஒரு வேளை கீழே வந்தால் கூட அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். அதாவது திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த 25,080, 25,120 இதெல்லாம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். ஸோ ஷார்ட் சைடுக்கான பிளானை அவாய்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளானை பண்ணால் பெட்டராக இருக்கும் நிஃப்டி 50ல். ஓகே, சரி. அப்போ ஷார்ட் சைடு எதுவும் பிளான் பண்ணக்கூடாது சார். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து அப்படி கீழே வராமல் தெரிஞ்சு நான் வந்து புட்டில் இருக்கிறேன், நான் வந்து காலில் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் காலில் சேல் பண்ணிங்க, புட்டில் போய் எதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய சாய்ஸ் அது. நான் என்னோடய வியூஸ் தான் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. என்னோடய வியூஸ் என்னென்னா ஜஸ்ட் ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் இன்னமும் ஸ்டில் இருக்குது. தவிர நான் வந்து டவுன் சைடுக்கான பிளான் வந்து என்னுடைய பிளான் கிடையாது. ஸோ வந்தால் ஒருவேளை இங்கேருந்து அகைன் வந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் இந்த வீடியோஸை கூட சொல்லியிருந்தேன். இந்த வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் 150 லைக்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு. 100 லைக்ஸ் தான் வந்துச்சு. ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் தான் நான் ஷேர் பண்ணேன். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டே லோ வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதாவது இந்த டே லோவை பிரேக் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி கேப் ரீஃபில்லும் வந்து முடிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு என்னென்னா இந்த சப்போர்ட் ஏரியாவாக வந்து ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆன இடம். இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம டார்கெட்டை எடுக்க முடியும். ஆனால் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகாத வரையில் நம்மளால் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது டவுன் சைடில். ஓகே, ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா ஒரு அந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை தாண்டி சேம் அதே மாதிரி நம்ம நிஃப்டி 50ல் என்ன ஒரு பிளான் பண்ணோமோ சேம் அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, ப்ரைஸை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் இருந்தால் இந்த நல்ல ஒரு ஃபால் ஆச்சு இல்லையா, இந்த ஃபாலில் வந்து செல்லிங் பண்ணி நிறைய ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலும் ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஸோ மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல வரலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இதில் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதில் ரொம்பவும் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், அதாவது இந்த இடத்துல ப்ரைஸு கன்சல்டேஷன் ஆகுது, பிரேக் டவுன் ஆகிட்டா ஷார்ட் சைடு போகலாமா, இல்லை இந்த பிரேக் அவுட் ஆகிட்டா பை சைடு அகைன் அப் சைடு போகலாமா அப்படின்ற பிளானில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மார்னிங்லேயே வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை விடுங்க. அதாவது நம்ம எடுத்தோன்னே ஷார்ட் பண்ண போகாதீங்க. பிரேக் டவுன் ஆகட்டும், பிரேக் டவுன் ஆகி கீழே போயிடுச்சுன்னா விட்டுருங்க, பரவாயில்ல, அந்த ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோஸ் ஆகிட்டு அகைன் ஒரு அப் சைடு போனால் பிரேக் அவுட்டில் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ என்னோடய வியூஸை நிஃப்டி பேங்க்கில் கூட ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ டவுன் சைடு வந்து இக்னோர் பண்ணிவிடுவேன். சப்போஸ் இதில் நல்லா ஒரு ஃபால் ஆச்சுன்னா கூட அந்த செட்டப் நான் வந்து இக்னோர் பண்ணுவேன். போன பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் ட்ரேடில் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த நான் ஒன்லி ஃபார் ட்ராப் கீழே வந்து வந்ததுக்கப்புறம் ஒரு மேலே போனால் நமக்கு வந்து மேலே அப்பர் சைடுக்கான ஈஸியான டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். ஸோ மேலே அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நிஃப்டி பேங்க்கில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் அப்படின்னா, சென்செக்ஸ்லேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம நிஃப்டி 50ல் என்ன பிளான் பண்ணோமோ சேம் அதே மாதிரி தான். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் கான்செப்ட் தான். இந்த கேப் டவுன் இல்லைக்கா, இந்த 81,800 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஆனால் ப்ரைஸ் இங்கே ஒரு சஸ்டெண்ட் ஆகி நிற்கிறதுனால மேபி இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். நான் என்னென்ன இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். ஒரு கீழே வந்து
க்ளோசிங் இதில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளானை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம் நாளைக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வருதா, அல்லது திரும்ப ஒரு கேப் அப் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செட்டப் இக்னோர். ஏன்னா நம்ம டார்கெட் லெவலே ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதில் கன்சல்டேஷன் ஆகிட்டு சும்மா நாளைக்கு ஃபுல்லாக இருந்து சைட்வேஸ் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு வேளை கேப் அப் என்ன ஆயிடுச்சுன்னா, இல்லை ஃப்ளாட்டாக வந்து இந்த மாதிரி கீழே க்ளோசிங் கொடுத்துருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா திரும்ப ஒரு அப் சைடுக்கான பிளானை நான் பண்ணலான்னு இருக்கேன் சென்செக்ஸ்லேயும். ஓகே சரி, இப்போது நிஃப்டி மிட் கேப்பில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் இருங்க, சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமில் வரல, கொஞ்சம் கிளியர் இல்லாதனால நிஃப்டி மிட் கேப் 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் நான் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான். நிஃப்டி மிட் கேப்பில் கூட என்னோடய வியூனா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் 57,200 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணலாம். நிஃப்டி மிட் கேப்பில் கூட டவுன் சைடுக்கு வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கேப் அப் பண்ணுறது மேலே எதுவும் மூவ் ஆகிட்டு கீழே எதுவும் வரல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். இந்த 56,700லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா ஒர்க் ஆகும். ஒரு வேளை ப்ரைஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா நேரத்தில் வந்து ஷார்ட் சைடுக்கான எதுவும் பிளான் எதுவும் பண்ணுறதில்ல. இந்த செட்டப் வந்து இக்னோர் பண்ணிவிடுவேன். இந்த செட்டப் வந்து கொஞ்சம் அவாய்ட் ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மேலே மூமெண்டம் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரீவியஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு புல் பேக். ஸோ இதில் ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷன் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் தான் நான் பார்க்குறது தவிர 57,200 வந்து என்னுடைய நெக்ஸ்ட் மூமெண்டம் இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளானை நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்புறேன். ஏன்னா வந்து இதுக்கு இல்லாத ஸ்டோரிலாம் சொல்லிவிட்டு இந்த நாட்டில் எப்படி ஆச்சு, அந்த நாட்டில் எப்படி ஆச்சு, அந்த ஸ்டாக்ஸில் எப்படி போச்சு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லி அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கும். அதனால் ஒரு கிளியராக வந்து சார்ட் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஒரு 2 5 நிமிஷத்துக்குள்ளே அது கவர் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குயிக்காக வீடியோ போட்டு பார்க்குறேன். இதுக்கு எத்தனை பேர் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா இதே மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.